So நம்ம next actually நம்ம properties of triangles பார்த்துட்டு இருந்தோம். properties of triangles-ல என்னென்ன பார்த்தோம்னா sin formula பார்த்தோம். so sin formula வந்து in triangle ABC A by sin A is equal to B by sin B is equal to C by sin C is equal to 2R ன்னு பார்த்தோம். where R is the circumradius of the triangle. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். A acute-ஆ இருந்தால் எப்படி ப்ரூவ் பண்ணணும், and then A obtuse-ஆ இருந்தால் எப்படி ப்ரூவ் பண்ணணும், A right angle triangle-ஆ இருந்தால் எப்படி ப்ரூவ் பண்ணணும், A right angle-ஆ இருந்தால் எப்படி ப்ரூவ் பண்ணணும், அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நேற்று வீடியோவில். இது எல்லாமே நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது நம்ம கொசைன் ஃபார்முலா பார்த்தோம், சரி நேப்பியர்ஸ் ஃபார்முலா பார்த்தோம், ஆர் டேஞ்சன்ட் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். அண்ட் இது மூணுமே உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னேன். ஐ ஆஸ்க்ட் யூ டு ப்ரூவ் ஆல் த 3 மூணுமே ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொசைன் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ கொசைன் ஃபார்முலா 1 ப்ரூவ் பண்ணோம். அண்ட் தென் மீதி 2 எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் அந்த ஹிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்தேன் நான் நேற்று வீடியோவில். அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வரைக்கும் பார்த்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவும் அதே தான். ஆக்சுவலாக நம்ம 1 ப்ரூவ் பண்ணோம், மீதி 2 எப்படி ப்ரூவ் பண்ணணுங்கிறதும் ஐ செட் இட் இந்த வீடியோ, நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to see about half angle formula. ஸோ இந்த half angle formula பார்க்க போகிறோம். we are going to see about half angle formula, that is theorem 3.6. இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது half angle formula. ஸோ half angle formula பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see that sin A by 2 is equal to root of S minus B into S minus C divided by BC. So sin A by 2 is equal to root of S minus B into S minus C divided by BC. இப்போ இதே மாதிரி இதுலேயே நமக்கு we can also write it here. நமக்கு இங்கே வந்து இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த sin A by 2, cos A by 2, tan A by 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம we can also write it like this. இந்த மாதிரியுமே இதெல்லாம். ஸோ sin A by 2 இதுலேயே ஃபர்ஸ்ட் A subdivision, அடுத்தது B subdivision வந்து sin B by 2. sin B by 2 can be written as root of S minus A into S minus C divided by AC. அதே மாதிரி next third one C subdivision வந்து sin C by 2 is equal to root of S minus A into S minus B divided by AB. ஓகேவா? ஸோ இது first one. அடுத்து second one வந்து அதில் A subdivision வந்து என்னென்னா cos A by 2. So cos A by 2 is equal to root of S into S minus A divided by BC. அதே மாதிரி B subdivision cos B by 2 is equal to root of S into S minus B. S into S minus B divided by AC. And then next C subdivision cos C by 2 is equal to root of S into S minus C divided by AB. இப்போ அதே மாதிரி next third one A subdivision tan A by 2. tan A by 2 is equal to root of S minus B into S minus C divided by S into S minus A. அடுத்து B subdivision tan B by 2 is equal to root of S minus A into S minus C divided by S into S minus B. அடுத்தது C subdivision tan C by 2 is equal to root of S minus A into S minus B divided by S into S minus C. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து half angle formula. இது எல்லாமே தான் half angle formula. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து Sங்கிறது வந்து where S is equal to A plus B plus C divided by 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove the first one, that is இதில் ஃபர்ஸ்ட் ஒன் and then இதில் ஃபர்ஸ்ட் ஒன், இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove only these 3. இது மட்டும் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். மீதி இது உங்களுக்கு சப்போஸ் கேட்டாங்கன்னா you can prove it by using this. இப்போ நான் ப்ரூவ் பண்ண மாதிரியே உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம். let us prove the first one. that is ஃபர்ஸ்ட் ஒன்ல A subdivision ப்ரூவ் பண்ணுவோம். that is we are going to prove that sin A by 2 is equal to root of S minus B into S minus C divided by BC. So this is what we are going to prove. So இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், this we are going to take it as இந்த sin A by 2
இந்த sin a by 2 can we write it as root of sin square a by 2 னு எழுதலாமா? root of sin square a by 2 னு எடுத்துக்கிறோம். இப்போ which can be written as root of இந்த sin square a by 2 1 minus cos a divided by 2 னு எழுதலாமா? 1 minus cos a divided by 2. இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா? sin square a by 2 க்கு ஃபார்முலா படிச்சோம், which is 1 minus cos a divided by 2. அப்போ which is equal to இத root of இது எப்படி எழுத போறோம்னா 1 minus of 1 by 2 into 1 minus of இந்த cos a க்கு பதிலா cosine formula யூஸ் பண்ண போறோம். We are going to use the cosine formula for this cos a. cosine formula படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? cosine formula cos a க்கு என்ன படிச்சோம்? b square plus c square minus a square divided by 2bc. இதை இங்க யூஸ் பண்ண போறோம். We are going to use the cosine formula here. So அந்த cosine formula யூஸ் பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? It will be b square plus c square minus a square divided by 2bc. ஓகேவா? அப்ப நம்ம இதுக்கு LCM எடுப்போம். LCM எடுத்தோம்னா என்ன ஆகும்? This will become as கீழ இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you'll get it as 4bc. இங்க நமக்கு 2bc minus so minus ஆல உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus b square minus c square plus a square னு வந்துரும். You'll get it like this. இப்போ இந்த மூணு டேர்ம்ல இருந்து let us take minus outside. இந்த மூணு டேர்ம்ல இருந்து நம்ம மைனஸ் வெளியில எடுத்துருவோம். அப்ப therefore this we can write it as root of a square minus of b square plus c square minus 2bc divided by 4bc ன்னு சொல்லலாமா? இந்த மூணு டேர்ம்ல இருந்து I have taken minus sign outside. மைனஸ் எடுத்துட்டேன், the a square ஃப்ரண்ட்ல எழுதிட்டேன். இப்போ this is what is this? இதுதான் என்னது b plus c the whole square. இதான் என்னது b plus c the whole square. அப்ப இதுக்கு பதிலா shall we replace it as root of a square minus இத b plus c the whole square, sorry b minus c the whole square replace பண்ணலாமா? ஏன்னா minus 2bc இருக்கறனால this is b minus c the whole square divided by 4bc ன்னு வந்துரும். b minus c the whole square. இப்போ this is of the form a square minus b square. a square minus b square க்கு என்ன ஃபார்முலா? a plus b into a minus b இல்லையா? a square minus b square க்கு என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. So அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ இத நம்ம எழுத போறோம். We are going to write this as so அப்ப இத எப்படி எழுதலாம்? This we can write it as root of a plus of b minus c into a minus of b minus c. So minus ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? a minus b plus c divided by 4bc ன்னு வந்துருமா? We'll get it like this. இப்போ இத நம்ம எப்படி எழுத போறோம்னா this we are going to write it as so இத வந்து இதோட ஒரு c ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். add c and subtract c here. இங்க ஒரு b ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். So அப்ப இத can we write it as a plus b plus c minus 2c ன்னு எழுதலாமா? அதுமே இதை எப்படி எழுத போறோம்னா a plus b plus c minus 2b ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க b minus 2b minus b ன்னு வந்துரும். So இத தான் நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம் divided by 4bc. So which is equal to now a plus b plus c ங்கறது என்னது? It is equal to 2s இல்லையா? இதான 2s. ஏன்னா a plus b plus c by 2 தான் s. அப்ப a plus b plus c ங்கறது it is 2s. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா it will be 2s. அப்ப therefore this we can replace this as இப்போ இது எப்படி எழுதலாம்? 2s minus 2c into 2s minus 2b divided by 4bc ன்னு வந்துரும். இப்போ இதுல இருந்து ஒரு 2 இதுல இருந்து ஒரு 2 வெளியில எடுத்துருவோம். அப்ப therefore வெளியில நமக்கு you'll get it as 4. 2 into 2 4. மீதி என்ன இருக்கும்? s minus b into s minus c divided by 4bc ன்னு வந்துரும். So 4 4 cancel ஆயிடும். which is equal to root of s minus b into s minus c divided by bc. So therefore from this we can say that sin a by 2 is equal to root of s minus b into s minus c divided by bc ன்னு சொல்லலாம். So this is the formula for sin a by 2. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஒன்ல a subdivision ப்ரூவ் பண்ணோம். That is we are going to prove that cos a by 2 is equal to root of s into s minus a divided by bc ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சேம் இதே மாதிரி தான் இப்போ போட்டோலே அதே மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். That is cos a by 2 எப்படி எழுதலாம்? இதை we can write it as root of cos square a by 2 ன்னு எழுதலாமா? இப்போ இந்த cos square a by 2 எப்படி எழுதலாம்? root of 1 plus cos a divided by 2 ன்னு எழுதலாமா? இப்போ திரும்பவும் இந்த cos a க்கு பதிலா cosine formula substitute பண்ண போறோம். So இது cosine formula யூஸ் பண்ணா என்ன வரும்? root of 1 by 2 into 1 plus b square plus c square minus a square divided by 2bc ன்னு வந்துரும். இப்போ LCM எடுப்போம். So அப்ப LCM எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? It will be இங்க denominator 2bc into இந்த 2 பண்ணும்போது you'll get it as 4bc
இங்கே இந்த 2bc இங்கே cross multiply பண்ணிங்கன்னா அப்போ 2bc plus b square plus c square minus a square வந்துரும். Now this is b square plus c square plus 2bc என்னது? It is b plus c the whole square. இது b plus c the whole square எடுத்துக்கலாமா? அப்போ therefore this we can write it as, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா root of b plus c the whole square minus a square divided by 4bc ன்னு சொல்லலாமா? இப்போ again this is of the form a square minus b square which can be written as a plus b into a minus b. So அப்போ இது எப்படி எழுதலாம்? b plus c plus a into b plus c minus a ன்னு சொல்லலாமா? a square minus b square அது a plus b into a minus b ன்னு எழுதியிருக்கோம் divided by 4bc. Now இது வந்து directly 2s, இது வந்து directly 2s, ஏன்னா 2sங்கிறதானே a plus b plus c, or இது one more step எழுதிக்கோம். So this is a plus b plus c into இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா we are going to add a and subtract a, இதோட a-வை ஆட் பண்ணி subtract பண்ண போகிறோம். So a plus b plus c minus 2a ன்னு சொல்லலாம் divided by 4bc. So இங்கே a plus b plus c க்கு பதிலாக 2s ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ therefore which is 2s into 2s minus 2a divided by 4bc ன்னு வந்துடும். ஸோ இதிலேருந்து ஒரு 2-வை வெளியில் எடுத்துருவோம். இது ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ therefore you can write it as 4 into s minus a divided by 4bc ன்னு வந்துடும். ஸோ 4 will get cancel up, which is equal to root of s into s minus a divided by bc. அப்போ therefore from this we can say that cos a by 2 is equal to root of s into s minus a divided by bc ன்னு சொல்லலாம். From this we can say it like this. ஓகேவா? இப்போ அடுத்தது third oneல first subdivision, that is நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா tan a by 2 is equal to root of s minus b into s minus c divided by s into s minus a ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove it. ஸோ இதுக்கு let us consider this tan a by 2. இந்த tan a by 2 sin a by 2 divided by cos a by 2 ன்னு எழுதலாமா? Can we write it like this? அப்போ which is equal to sin a by 2க்கு நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin a by 2 என்னன்னு சொன்னோம்? இப்போ தான் சொன்னோம். that is root of s minus b into s minus c divided by bc ன்னு சொன்னோம். அடுத்து இந்த cos a by 2க்கு நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். that is root of s into s minus a divided by bc ன்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா this we are going to write it as which is equal to root of, so s minus b into s minus c divided by bc. இதுக்கு reciprocal எழுதிடுவோம். இந்த denominatorக்கு reciprocal எழுதிடுவோம். ஸோ reciprocal எழுதினீங்கன்னா it will be bc divided by s into s minus a ன்னு வந்துடும். ஸோ bc gets cancelled, which is equal to root of s minus b into s minus c divided by s into s minus a. அப்போ therefore from this we can say that tan a by 2 is equal to root of s minus b into s minus c divided by s into s minus a ன்னு சொன்னோம். We can prove this. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இது 3 தான் half angle formula. ஆக்சுவலாக இது 9 half angle formula இருக்குது. we have 9 half angle formulas. டோட்டலாக நமக்கு 9 இருக்குது. பட் இதில் நம்ம வந்து ஒன்று தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த ஒன்று ப்ரூவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். எல்லாமே ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் வேறு கேட்டாங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் போட வேண்டியதா. இங்கே ஏ போட்ட இடத்துலலாம் பி போடணும், அவ்வளோதான். ஏ போட்ட இடத்துல பி போடணும். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ஃபார்முலா மாறும். உங்களுக்கு வந்து பி போட்ட இடத்துல சி போட்ட இடத்துல ஏ போட்ட இடத்துல பி போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இல் கெட் திஸ். சேம் இதே மாதிரி தான், பேட்டர்ன் இதே தான். பட் என்ன கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. இதை தான் நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வந்து இட் இஸ் த 5th ஒன் இல்லையா? ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து 4th ஒன், கொசைன் ஃபார்முலா வந்து 3rd ஒன் இல்லையா? இது ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து 4th ஒன். and then half angle formula வந்து 5th one, இது number 5. அடுத்து இப்போ 6th one, number 6. 6th one area of triangle. So how to find the area of triangle? triangle area கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து தியரம் 3.5. this is theorem 3.5. ஸோ இது வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா
in triangle ABC, in triangle ABC, area of triangle delta can be written as half into AB sin C, or it can be written as delta can also be written as half into BC sin A, or it can be written as delta is equal to half into AC sin B. So இது மூணுமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்லே இது ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளே 4 இது இருக்குது, அதில் இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணுவோம். லெட் அஸ் ப்ரூவ் ஒன்லி ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம். சிமிலர்லி we can prove the other two. ஓகேவா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம். that is we are going to prove that delta is equal to half AB sin C. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider a triangle. ஒரு triangle எடுத்துக்கோ, ABC. So draw AD perpendicular to BC. Draw AD perpendicular to BC. Now we know that this side is BC is A, and இந்த side AC தான் B, and இந்த side தான் C. இல்லையா? இப்போ now let us consider this triangle. இந்த triangle எடுத்துக்கோ. So in triangle ABC, draw AD perpendicular to BC. வரைஞ்சிரோம். இப்போ let us consider in triangle ADC. இந்த triangle எடுத்துக்கலாம், ADC. இந்த triangle what about sin C? sin C என்ன? இதான angle C. அப்போ sin C என்ன வரும்? It will be opposite side by hypotenuse. Opposite side by hypotenuse. So therefore opposite by hypotenuse. அப்போ which can be written as AD by AC ன்னு சொல்லலாமா? Or in other words sin C is equal to AD divided by B ன்னு சொல்லலாமா? அப்போ from this AD என்ன வரும்? AD is equal to B sin C ன்னு சொல்லலாமா? AD is equal to B sin C ன்னு சொல்லலாம் இல்லையா? இதை let us take it as number 1. இதை let us take it as number 1. Now area of triangle ABC, which is delta. இதை நம்ம எப்படி எழுதலாம்? It is half into base into height இல்லையா? இதான ஜென்ரலாக நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம சொல்கிற ஃபார்முலா, half into base into height. So this is the formula for area of triangle. அப்போ half into, so இங்கே what is the base of the triangle? So the base of the triangle is BC. Into height of the triangle is AD. இல்லையா? height of the triangle is AD. அப்போ which is equal to half into, so BCங்கிற distance தான் என்னது? A. And AD தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம். It is B. B sin C ன்னு சொன்னோம். So this is by 1. அப்போ therefore we can say that delta is equal to half AB sin C ன்னு சொன்னோம். But from this area of the triangle is half AB sin C. So similarly we can prove 2 and 3. Sorry, இங்கே வந்து என்னது? B and C. Similarly we can prove B and C. இந்த B and C நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவே நம்ம இப்படியே எழுதலாம். தட் இஸ் செகண்ட் ஒன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC delta can be written as, இதை வந்து we can write it as, so delta is equal to, that is 2r square into sin A into sin B into sin C ன்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுவும் ஒரு ஃபார்முலா. திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்முலா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். Now we know that, நமக்கு என்ன தெரியும்னா, we know that delta is equal to half AB sin C. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம், இப்போ தான் அதை ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 2r sin Aன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த சைன் ஃபார்முலா. அதே மாதிரி பிக்கு பதிலாக 2r sin Bன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அகெயின் ஃப்ரம் த சைன் ஃபார்முலா. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 into 2r sin A into 2r sin B into sin Cன்னு வந்து. ஸோ இதில் ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ which is equal to 2r square. ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குது. r into r, r squareன்னு ஆகிடும். r square into sin A sin B sin C. அப்போ ஃப்ரம் திஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுவும் ஒரு ஃபார்முலா தான். தட் இஸ் 2r square into sin A sin B sin C. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a formula. ஸோ இதுவும் ஃபார்முலா. அடுத்து தேர்ட் ஒன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஒன் மோர் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கேன் பி ரிட்டன் as delta is equal to ABC by 4rன்னு சொல்லலாம். ABC by 4rன்னு சொல்லலாம்.
ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். how to prove this. ஸோ இதுக்கும் we know that நமக்கு என்ன தெரியும், delta is equal to half AB sin C தெரியும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we know that C by sin C is equal to 2Rன்னு நமக்கு தெரியும். அப்போ from this sin C என்ன வரும், sin C is equal to C by 2Rன்னு சொல்லலாமா, by using sin formula. sin C is equal to C by 2Rன்னு சொன்னாலே அதை இங்கே substitute பண்ணுவோம். அப்போ therefore you'll get it as 1 by 2 into AB into C by 2Rன்னு வந்துடும், or which can be written as ABC divided by 4R. So அப்போ therefore delta is equal to ABC by 4R. So இதுவும் area of triangle formula தான். So this is also the formula for area of triangle. அடுத்து fourth one தான் என்னன்னு பார்க்க போகிறோன்னா Heron's formula. Heron's formula, area of triangle la Heron's formula. இது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டெல்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கீழ் கிளாஸில் படிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா தான் எப்படி வந்துச்சுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். we are going to see how this formula came. இந்த formula எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா again let us consider this. we know that நமக்கு என்ன தெரியும், delta is equal to half AB sin C தெரியும் இல்லையா, half AB sin C இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதை நம்ம half AB into இந்த sin C-யை 2 sin C by 2 into cos C by 2ன்னு எழுதலாமா, 2 sin C by 2 into cos C by 2 எழுதலாம் இல்லையா. by using sin 2A is equal to 2 sin A cos A, or 2 sin A is equal to 2 sin A by 2 into cos A by 2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடும். இப்போ இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ which is equal to AB into இந்த sin C by 2, இந்த sin C by 2க்கு we are going to use this half angle formula. இந்த half angle formula படித்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். sin C by 2க்கு root of S into S minus root of S minus A into S minus B divided by AB. அதே மாதிரி இந்த cos C by 2க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், root of S into S minus C divided by AB. இந்த ரெண்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் for sin C by 2 and cos C by 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், you'll get this as root of, so this is you'll get it as S minus A into S minus B divided by AB. And then இதுக்கு the formula is S root of S into S minus C divided by AB ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ therefore this we can write it as AB into மேலே நியூமரேட்டரில் என்ன வரும், root of S into S minus A into S minus B into S minus C ன்னு வந்துடும். கீழே உங்களுக்கு root AB into root AB, you will get it as AB. So அப்போ AB cancel ஆகிட்டு, you will get it as delta is equal to S into S minus A into S minus B into S minus C ன்னு வந்துடும். So this is the formula for, therefore delta is equal to root of S into S minus A into S minus B into S minus C. So this is the formula for area of triangle. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கீழ் கிளாஸில் சம்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ எப்படி வந்துச்சுன்றது நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ திஸ் ஃபார்முலா வி கால் இட் அஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவை வி கால் இட் அஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா. புரிஞ்சுதாம்மா, இதோட ப்ரூஃப் புரிஞ்சுதா? இது வந்து தியரம் 3.7. இதுவும் உங்களுக்கு கேட்குற சான்சஸ் இருக்குது. ப்ரூவ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு கேட்கலாம். ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ஹெரான்ஸ் ஃபார்முலானா என்ன சொல்லணும் நீங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டெல்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, வேர் எஸ் இஸ் ஈக்குவல் டு அது எழுதணும், வேர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2, ஆர் இட் இஸ் செமி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதிட்டு அதோட ப்ரூஃப் இதை எழுத வேண்டியதான். இதுவும் உங்களுக்கு 2 மார்க்லையோ அல்லது 3 மார்க்லையோ கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் ஆல்சோ. ஓகே, இப்போது நம்ம படித்த இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பேஸ் பண்ணி நம்ம அதோட ஜஸ்ட் கொஞ்சம் கொராலரிஸ் பார்க்கலாம். லெட் us see the corollaries. Note. Number 1. நோட் நம்பர் 1ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுலேருந்து ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்முலா நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட், ஸோ இது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் திஸ் இஸ் அ சர்க்கிள். ஸோ இது ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் த சென்டர். சப்போஸ் திஸ் இஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r units.
இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். now this is a sector. இதை வந்து we call it as a sector இல்லையா? இதை நம்ம ஒரு செக்டார்னு சொல்லுவோம். suppose this is a chord. suppose AB is a chord. ABங்கிறது ஒரு chordன்னு எடுத்துக்கலாம். AB is a chord. இப்போ AOB triangle, அதே மாதிரி இந்த செக்டார் AOB. இப்போ இங்கே செக்மெண்ட் அப்படிங்கிறது this portion we call it as a segment. இந்த போர்ஷனை தான் நம்ம செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். this makes an angle with theta. ஓகேவா? ஸோ let O be the center and R be the radius. O be the center and R be the radius னு எடுத்துக்கோம். let AB be a chord which subtends an angle theta in the center அப்படின்னு எடுத்துக்கலாம். Now I need to find the area of the segment. So அப்போ area of segment. ஸோ இந்த செக்மெண்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டாருங்கிறது இதுதான் ஏரியா ஆஃப் செக்டார். இந்த செக்டார் ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டா போதும் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் AOB மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. ஸோ இந்த செக்டார் ஏரியாவிலேருந்து தட் இஸ் இந்த செக்டார் இருக்குல்ல, இந்த செக்டார் ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கிடச்சிரும். நான் ஏரியா ஆஃப் செக்டாருக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டே படித்தோம். this is equal to half r square theta. இது ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு சொன்னாங்க ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா வந்து டிகிரியில் இருந்தால் அப்போ எப்படி போடணும், and then தீட்டா ரேடியன் மெஷரில் இருந்தால் அப்போ எப்படி போடணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா இந்த ஏரியா ஆஃப் செக்டார் இப்போ டிகிரி மெஷரில் இருந்தால் இட் இஸ் pi r square by 360 into theta, and then sector suppose இது radian measureல இருந்தால் it is r square theta by 2, or in other words 1 by 2 into r square theta, half r square theta. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். we have used this formula. இது நமக்கு வந்து பேஜ் நம்பர் 94 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏரியா ஆஃப் செக்டாருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன படித்தோம் நம்ம ஃபார்முலா? half AB sin C. அதான ஃபார்முலா படித்தோம். half AB sin C அதான் நம்ம படித்த ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு சைடு வந்து OB தெரியும், OA தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி எழுதலாம்? half into OB into OA into the angle between them இல்லையா? அப்படி தான் நம்ம ப்ரீவியஸ் இதில் படித்தோம். நம்ம தட் இஸ் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இந்த half AB sin Cன்றது எப்படி படித்தோம்? ஸோ இந்த சைடு தெரிஞ்சதுன்னா அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் அதுக்கு தான் சைன் எழுதணும் இல்லையா? half into AB into sin C அதுக்கு நடுவில் இருக்க இன்க்ளூடட் ஆங்கிள் தான் நம்ம எழுதணும் சைன் ஆஃப்னு போட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இட் இஸ் OB into OA into sin theta. ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து theta. அப்போ which is equal to into sin thetaன்னு வந்துடும். அப்போ which is equal to half r square theta minus half into OBயும் r OAவும் r தான் இல்லையா? both are the radius of the circle. அப்போ therefore இது நம்ம r square into sin thetaன்னு சொல்லலாம். or in other words இதில் half r square வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ it will be theta minus sin theta. So this is the formula for area of segment. அப்போ therefore area of segment formula it is half r square into theta minus sin theta. So this is the area of segment formula. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டுக்கு ஃபார்முலா புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லையா? ஸோ இந்த ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த செக்மெண்ட் ஏரியா நமக்கு கிடச்சிருது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்க நம்ம இந்த half AB sin C அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் half into OB into OA into
sin of the included angle which is sin theta. அதுதான் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நம்ம அந்த இதுலேயே படித்தோம். தட் இஸ் இந்த ரேடியன் மெஷர் படிக்கும் போதே படித்தோம். ஸோ இப்போ இட் இஸ் half r square theta. அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா இப்போ we are getting it as area of segment is equal to half r square into theta minus sin theta ன்னு வந்துருது. We are getting it like this. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். The government plans to have a circular zoological park of diameter 8 km. A separate area in the form of a segment formed by the chord of length 4 km is to be allotted exclusively for the veterinary hospital in the park. ஸோ அந்த பார்க்கில் ஒரு ஓரமாக ஒரு செக்மெண்ட் ஃபார்மில் நமக்கு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு கார்ட் ஆஃப் லெங்க் 4 km போட்டு நம்ம ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் டு பி அலாட்டட் ஃபார் த வெட்டினரி ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான அந்த செக்மெண்ட்டோட ஏரியா என்ன, அதுதான் இப்போ நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 3.56. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது, அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஜுவாலஜிக்கல் பார்க் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 8 km. அப்போ தேர்ஃபோர் த ரேடியஸ் வில் பி 4 km. த ரேடியஸ் ஆஃப் த பார்க் வில் பி 4 km. இங்கே வந்து ஏபி இஸ் த கார்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏபி இஸ் த கார்டுன்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் டு பி த கார்டு ஏபி. ஸோ இந்த கார்டு ஏபியும் நமக்கு 4 km இருக்குது. இந்த செக்மெண்ட்டோட நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அமைக்க போகிறோம். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் இப்படி ரவுண்டாக இருக்குமா சர்க்கிள் ஷேப்பில். ஆனால் இந்த ஓரத்தில் இந்த கார்டு ஏபி 4 km இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அமைக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஏரியா ஆஃப் திஸ் போர்ஷன் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் OB is equal to 4 km or OB is equal to OA is equal to 4 km and AB is also equal to 4 km னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Now let us assume this angle to be theta. இந்த angle thetaன்னு எடுத்துக்கலாம். So let angle AOB is equal to thetaன்னு எடுத்துக்கோம். ஸோ இது thetaன்னு எடுத்துக்கோம். இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த செக்மெண்ட். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட். ஸோ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் half into r square into theta minus sin theta நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ which is equal to half into ஸோ r square. ஸோ இங்கே radius is equal to 4 km. ஸோ அப்போ 4 square into theta minus sin theta. ஓகேவா? ஸோ 4 square is 16. ஸோ 16 divided by 2 உங்களுக்கு என்ன வரும்? you will get it as 8. அப்போ which is equal to 8 into theta minus sin theta. இதை let us take it as number 1. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். we are going to find this theta. இந்த தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த தீட்டா வந்து நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, since all the 3 sides of this triangle are equal, it is an equilateral triangle, அப்போ theta is equal to 60 degree நம்ம அப்படியும் போடலாம். ஆர் இங்கே நமக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு வேண்டியது வந்து அந்த தீட்டா வேணும். ஓகேவா? ஸோ இப்போ cos theta is equal to, ஸோ கொசைன் ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, cos A அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it will be b square plus c square minus a square divided by 2bcன்னு படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் cos O, இதை நம்ம சப்போஸ் ஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா cos O is equal to, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? you will get it as எப்படி எழுதிக்கும், that is we will write it like this. ஸோ இதை இப்படி எழுதிக்கும், cos theta is equal to, actually it is b square plus c square, that is ob square plus oa square minus ab square. So it is ob square plus oa square minus ab square divided by 2 into ob into oa. ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இந்த நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான், that is b square plus c square minus a square divided by 2bc. ஸோ அதுதான் நம்ம ஆக்சுவலாக பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ which is equal to, இந்த OB ஸ்கொயர்ன்றது தான் என்னது? OB வந்து 4. அப்போ therefore OB square is 4 square plus 4 square minus 4 square divided by 2 into 4 into 4ன்னு வந்துடும். ஸோ இது plus 4 square minus 4 square gets cancelled.
அப்போ 16 divided by 2 into 16 வந்துடும். ஸோ 16 cancel ஆகிடும், which is equal to 1/2. ஸோ அப்போ cos theta is equal to 1/2னா அப்போ therefore theta is equal to என்ன வரும்? It is 60 degree or it is pi/3 சொல்லலாம். theta is equal to pi/3 சொல்லலாம். இதை let us substitute in this one. இதில் substitute பண்ணுவோம். இதில் substitute பண்ண area of the segment கிடச்சிரும் இல்லையா? ஸோ substituting in 1. So 1ல substitute பண்ணோம். அப்போ therefore area of segment. So area of segment என்ன வரும்? Will be equal to 8 into theta minus sin theta தான் சொன்னோம். So இதில் substitute பண்ணோம். அப்போ 8 into pi/3 minus sin pi/3. So what is the value of sin pi/3? Sin 60 degree with this √3/2. அப்போ which is equal to 8 into pi/3 minus √3/2. or இதை நம்ம LCM எடுத்து simplify பண்ணோம்னா இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா இப்போ it will be equal to 8 into 2√3 will be the LCM. இங்கே 2 pi minus so 3√3 வந்துடும். ஓகேவா? இந்த 2ம் 8ம் கேன்சல் பண்ணலாம் 4 times or which is equal to 4/√3. 4/√3 into 2 pi minus 3√3 சொல்லலாம். ஓகேவா? or இதை நீங்கள் rationalize பண்ணுறதுக்காக சரி 3 தான், √3 இல்லைம்மா 3. இது ரெண்டுத்துக்கு LCM வந்து 3 தானம்மா வரும். 2 into 3 6ன்னு வரும். ஸோ 2 into 3 6 will be the LCM. ஸோ this is 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 times கேன்சல் ஆகும். this will be 3 times. ஸோ அப்போ you'll get it as 4/3. 4/√3 இல்லை 4/3 into 2 pi minus 3√3. அப்போ therefore the area of segment is equal to 4/3 into 2 pi minus 3√3 square or meter square. sorry kilometer square. ஏன்னா இது கிலோமீட்டரில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ kilometer square. so this is the area of segment formula. area of segment. அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலோட ஏரியா எவ்வளோ இருக்கணும்? ஸோ ஏரியா should be equal to 4/3 into 2 pi minus 3√3 kilometer square. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம்பிள் 3.57. எக்ஸாம்பிள் நம்பர் 3.57 போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.57. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, in triangle ABC prove that b square into sin 2c plus c square into sin 2b is equal to 2bc into sin a. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let us consider this LHS. LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க? b square into sin 2c plus c square into sin 2b. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, b is equal to 2r sin b படித்தோம் இல்லையா? b is equal to 2r sin b. ஸோ அப்போ இந்த 2r sin b the whole square into இந்த sin 2cக்கு பதிலாக 2 sin c cos c சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லையா? sin 2a is equal to 2 sin a cos a. அதே மாதிரி இங்கே cக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? it is 2r sin c the whole square into sin 2bக்கு பதிலாக 2 sin b cos b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ which is equal to, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4r square. 4r square into இங்கே ஒரு 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 8r square into sin square b into sin c into cos cன்னு வந்துடும். ப்ளஸ் அதுமாதிரி இங்கே நமக்கு ஸ்கொயர் பண்ணால் அகெயின் 4r square into 2 என்ன வரும்? 8r square into sin square c into sin b into cos bன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், உங்களுக்கு sin b cos sin c அது வந்து காமனாக இருக்கா? sin b sin c. இங்கேயும் sin b sin c இருக்குது. ஸோ அதே மாதிரி 8r square இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஸோ இப்போ 8r square into sin b sin c அதை நம்ம வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு மீதி உள்ள என்ன இருக்கும்? நமக்கு இங்கே மீதி வந்து வில் பி ஹேவிங் இட் as இதில் ஒரு sin b இருக்கும், இந்த sin c வெளியில் போயிடுச்சு. அப்போ மீதி நமக்கு cos c இருக்கும். ப்ளஸ் அதுமாதிரி இங்கே நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? sin c ஒரு sin c இருக்கும், அப்புறம் இன்ட்டு cos b இருக்கும். ஓகேவா? இப்போ which is equal to 8r square into இப்போ இந்த sin bக்கு பதிலாக b/2rன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா b/sin b is equal to 2r. அப்போ b/2r is equal to sin b. அதுமாதிரி இந்த sin cக்கு பதிலாக c/2rன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். c/2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த
C க்கு பதில் sin C க்கு பதிலா C by 2R ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Now this is of the form sin B cos C plus cos B sin C, which is sin of B plus C ன்னு சொல்லலாமா? இது sin of B plus C. So this is sin of B plus C ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். இந்த ஆரும் இந்த r ஸ்கொயர்ல கேன்சல் ஆயிடும். and then இந்த 2ம் 8ல கேன்சல் பண்ணோம்னா மீதி 2 டைம்ஸ் இருக்கும். இல்லையா? 2 2s are 4, 4 வந்து 8ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். அப்போ நமக்கு இங்க மீதி என்ன இருக்கு? 2bc into இந்த sin of இந்த b plus c can we write it as pi minus a ன்னு எழுதலாமா? ஏன்னா everything happens in a triangle. அப்போ triangleல வந்து we know that a plus b plus c is equal to pi. அப்போ therefore b plus c is equal to pi minus a ன்னு எழுதலாமா? Now sin of 180 minus theta is sin theta. படிச்சோம் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்ல sin is positive and 180 இருக்கனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ sin of 180 minus theta is sin theta. அப்போ which is equal to 2bc into sin a which is equal to RHS. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ என்ன கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இருக்க ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலா தரவாக இருந்தால் தான் ஈஸியாக போட முடியும். ஃபார்முலா இருந்து தரவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.58 in triangle ABC prove that sin of b minus c by 2 is equal to b minus c by a into cos a by 2. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இது எக்ஸாம்பிள் 3.58. இது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, we are going to prove that sin of b minus c by 2. ஸோ இதில் நம்ம RHS எடுத்துக்கலாம். let us consider the RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க? b minus c by a into cos a by 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட அந்த நேப்பியர்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove it as in the place of நேப்பியர்ஸ் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து bக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோன்னா 2r sin b and cக்கு பதிலாக 2r sin c divided by aக்கு பதிலாக 2r sin a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் into cos a by 2. இப்போ which is equal to, ஸோ இந்த 2r காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது? sin b minus sin c. இதுக்கு sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 cos c plus d by 2. ஸோ அப்போ இங்கே b plus c by 2 into sin c minus d by 2. ஸோ அப்போ b minus c by 2 divided by இது sin a into cos a by 2 வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த b plus c க்கு பதிலா இப்போ ஆல்ரெடி we know that a plus b plus c is equal to pi இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? a plus b plus c is equal to pi ன்னு தெரியும். அப்போ from this b plus c is equal to pi minus a ன்னு சொல்லலாமா? அப்போ b plus c by 2 என்ன வரும்? pi by 2 minus a by 2 ன்னு சொல்லலாமா? b plus c by 2 வந்து pi by 2 minus a by 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? அப்போ therefore this we can write it as 2 into cos of pi by 2 minus a by 2 into sin of b minus c by 2 divided by இந்த sin a வை எப்படி எழுத போறோம்னா 2 sin a by 2 into cos a by 2 into cos a by 2 ன்னு எழுதிக்கிறோம். புரிஞ்சுதாமா? இந்த cos a by 2 இங்கே அப்படியே எழுதிட்டோம். இந்த sin a வை 2 sin a by 2 into cos a by 2 ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த cos a by 2 cancel ஆகிடும். 2 cancel ஆகிடும். Now what is cos of 90 minus theta? Cos of 90 minus theta is sin theta. So which is equal to sin a by 2 into sin of b minus c by 2 divided by sin a by 2 ன்னு வந்துடும். ஸோ இந்த sin a by 2 cancel ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு sin of b minus c by 2 ன்னு வந்துடும், which is equal to LHS. புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ. இது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இது ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க்கு, இந்த சம் தட் இஸ் எக்ஸாம்பிள் 3.60. இந்த சம் வந்து ஹோம்ஒர்க். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா b plus c into cos a plus c plus a into cos b plus a plus b into cos c. This is equal to a plus b plus c நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை. இந்த cos a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அந்த இங்கே cos b ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே cos c ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். b cos a plus c cos b cos a plus c cos b plus a cos b plus a cos c plus b cos c. இதில் ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ராப்ரேட் டேர்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எது ரெண்டு எடுத்து ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த b cos a
இது எடுத்தீங்கன்னா b cos a எடுத்தீங்கன்னா அதோட நம்ம சேர்த்து என்ன பண்ண போறோம்னா a cos b இது ரெண்டும் கம்பைன் பண்ண போறோம் b cos a plus a cos a அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க சரி a cos b அது ரெண்டும் இங்கே எழுதியிருக்காங்க அடுத்த டேர்ம் வந்து எது ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம்னா இது ரெண்டும் தட் இஸ் b cos c இதுவும் and then c cos b இது ரெண்டும் தான் இங்கே எழுதியிருக்காங்க b cos c plus c cos b இதே டேர்ம்ஸை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க அடுத்து இந்த மீதி ரெண்டு டேர்ம் தட் இஸ் a cos c plus c cos a இந்த ரெண்டு டேர்ம் ஓகேவா இதை நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா படித்தோம்ல b cos c plus c cos b தான் என்னன்னு சொன்னோம் ஸ்மால் a தானே ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் படித்தோம் நம்ம அது மாதிரி c cos a plus a cos c தான் என்னது ஸ்மால் b அது மாதிரி b cos a plus a cos bங்கிறது தான் ஸ்மால் c இது ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் படித்தோம் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் த ஆன்சர் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா ஒன்று மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணி அந்த அப்ராப்ரியேட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் புரிஞ்சுதா இது ஓகே ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும் மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்